எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ வந்து அந்த டெல்லி பாம் பிளாஸ்ட்டு நடந்ததில்ல நவம்பர் 10th ரெட் ஃபோர்ட் இந்த மெட்ரோ கிட்ட, அது வந்து அதை பற்றி ஒரு சில விஷயங்கள் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாங்க. டியூஸ்டே அன்றைக்கி வந்து அந்த சூசைட் பாம்பர் உமர் உன் நபியோட ஃபோன்லேருந்து வந்து சில வீடியோஸ் எல்லாம் வந்து வெளியாகிருக்கு. அது மிகவும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அந்த வீடியோஸில் வந்து என்ன சொல்லியிருக்கான்னா, இந்த சூசைட் அட்டாக்ஸ் எல்லாமே வந்து தியாகம் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கான். இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் வந்து அவனோட ஃபோனில் இருந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத வந்து சோர்சஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அவன் வந்து அவனோட ஃபோனை வந்து புல்வாமா அவன் வீட்லேயே விட்டுட்டு அவன் வந்து போயிருக்கான். உமரோட பிரதர் என்ன பண்ணியிருக்கான்னா, எர்லியராக வந்து அதை எப்படியோ டிஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்துருக்கான். ஆரம்பத்தில் அந்த ஹேண்ட் செட்டை எங்கேயாவது பாண்டில் அந்த மாதிரி தூக்கி போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பத்தில் யோசிச்சிருக்கான். அந்த பயம் இருந்திருக்கு, அந்த இன்வால்மெண்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது தெரிஞ்சிருமோ அப்படின்னு. அப்புறம் வந்து என்ன பண்ணியிருக்கான்னா, அவன் வந்து என் ஃபோனை வந்து ஏஜென்சிஸ் கிட்ட வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டான். இந்த வீடியோ எப்போ எடுக்கப்பட்டதுன்னா, அந்த பிளாஸ்ட் நடக்கிறதுக்கு ஒரு சில கொஞ்சம் நாட்கள் முன்னாடி தான் வந்து இது எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. டெரரிஸ்ட் வந்து பேசியிருக்கான்ல வீடியோவில், அது வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, யாருக்கோ அவன் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்குது வீடியோவில். அதாவது இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற கான்செப்ட் வந்து அந்த கருத்து இதில் சூசைட் பாம்பிங் அப்படிங்கிறத லேபிள் பண்ணுறாங்கல்ல, அது வந்து தப்பான ஒரு விஷயம். இது வந்து என்னென்னா ஒரு தியாக நடவடிக்கை அப்படிங்கிறத வந்து அவன் சொல்லியிருக்கான். இது வந்து இஸ்லாமில் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியும் வீடியோவில் சொல்லியிருக்கான். இந்த மாதிரி சொல்கிறது வந்து பிரெயின் வாஷ் பண்ணுறதுக்கு அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவன் புரோக்கன் இங்கிலீஷில் தான் பேசியிருக்கான் அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து இவன் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருக்கான். அந்த வந்து இம்ப்ரூவைஸ்டு அந்த எக்ஸ்ப்ளோசிவ் டிவைஸை வந்து வெடிக்க வைக்கிறதுக்கு வந்து இந்த மஹ்ரீப் அப்புறம் அந்த ஈஷா நமாஸ் அப்படிங்கிற அந்த இது முடியிற வரைக்கும் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருக்கான் அப்படிங்கிறதும் சொல்லப்படுது. இதை பற்றி நிறைய வந்து கான்ட்ரடிக்ஷன் மல்டிப்புளாக வந்து வந்திருக்கு. அது வந்து ஆர்கியூமெண்ட்ஸும் அதுக்கு அகெயின்ஸ்டாகவும் இருந்திருக்கு, கொண்டு வரப்பட்டிருக்கு. அதாவது வந்து என்னென்னா, இந்த தியாக நடவடிக்கை அப்படின்னு வந்து சொல்கிறாங்களா, இறக்கிறது அப்படிங்கிறது, அது வந்து இந்த பர்சன் வந்து ஷியூராக வந்து இறப்பான் ஒரு இடத்துல, பர்டிகுலர் பிளேஸில் பர்டிகுலர் டைமில் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து, வீடியோ பார்த்துட்டு அது என்ன தெரியுதுன்னா, அதுலேருந்து உமர் வந்து ரொம்ப கடுமையான ஜிஹாதி ஐடியாலஜியை வந்து ஃபாலோ பண்ணுறவன் அப்படிங்கிற மாதிரி வந்து தெரியுது பார்த்தாலே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. டாக்டர் என்ன இதையும் சொல்லியிருக்காங்க, என்னென்னா இப்போ யாராவது வந்து ஏதாவது முக்கியமான பிரச்சனை சூசைட் அட்டாக்ஸில் இருக்குது, யாராவது ஒருத்தர் வந்து கன்வீனியன்ஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா வந்து அவங்க வந்து கண்டிப்பாக வந்து பர்டிகுலர் டைமில் பர்டிகுலர் பிளேஸில் வந்து அந்த டேஞ்சரஸ் ஸ்டேட் ஆஃப் மைண்டில் போய் அவங்க இறந்துருவாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. உமர் வந்து சொன்னவொன்னு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பீப்புள் வந்து இதை வந்து நம்புகிறாங்க, நம்ம டெத்து தான் நம்மளுடைய வந்து இது டெஸ்டினேஷன் அப்படிங்கிற மாதிரி வந்து இதை பிக்கெஸ்ட் மிஸ்டேக் வந்து என்னென்னா, பீப்புளோடது என்னென்னா, அது ஐடியா ஆஃப் சூசைட் பாம்பிங் வந்து இதுதான் அப்படிங்கிறது வந்து அவங்க தெரியல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இவன் வந்து வீடியோஸ்னால வந்து பிரெயின் வாஷ் பண்ணப்பட்டிருக்கான். இவனும் வந்து மற்றவங்கள வந்து நிறைய பேருக்கு வந்து வீடியோஸை வந்து ஷேர் பண்ணி வந்து பிரெயின் வாஷ் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரியும் வந்து தெரிய வந்திருக்கு. இவன் வந்து ஷேர் பண்ணி இவன் வந்து எதுவுமே வந்து பேசலை, அப்புறம் வந்து ப்ரிட்டன் பண்ணியிருக்கான் திங்க் பண்ணுற மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் வந்து அவன் வந்து ஸ்கிரிப்ட் வந்து எழுதி கொடுத்ததை பேசுகிற மாதிரி வந்து அவன் வந்து காமிச்சிக்கல அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து வீடியோவில் இண்டிவிஜுவலோட அந்த பாடி லாங்குவேஜ் எதை காமிக்குதுன்னா, ஹை டிகிரி ஆஃப் கான்ஃபிடென்ஸை காமிக்குது அப்படிங்கிறத வந்து கங்காராம் ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற இதில் இருக்கிற வந்து சைக்கியாட்ரிஸ்ட் வந்து சொல்லியிருக்காரு, ராஜீவ் மேத்தா அப்படிங்கிறவர். இதை வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இதையுமே வந்து அவன் வந்து என்ன தெரிய வந்திருக்குன்னா, இவன் இந்த மாதிரி பண்ணுறதுனால வந்து இவன் வந்து போற்றப்படுவான் அப்படிங்கிறதுனால வந்து இவன் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்திருக்கான், வந்து சூசைட் பாமாக மாறி அவனே வந்து இறந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். நம்ம வந்து இது மற்றவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து எதாக இருந்தாலும் செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் and press the bell icon. Thank you.